எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே அருள் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கான தலைப்பு வலி மற்றும் பேலியேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிப்பு சிகிச்சை. இதை பத்தி பேசுறதுக்காக புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மயக்கவியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் பிரதீபா நடராஜன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் அருள். ஆக்சுவலி இந்த வலி அப்படின்னா என்ன, அதனுடைய பத்தின ஒரு சின்ன அறிமுகம். வலியை பத்தி நீங்க கேக்குறீங்க. ஐ திங்க் இதுக்கு எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தவங்க வராங்கனாலே அவங்க வந்து ஒரு வலியோட தான் வராங்க. ஸோ வலி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளியரா சொல்லணும், ஒரு துன்பமான அனுபவம். பேசிக்கலி வந்து ஒரு இது கூட ஒரு இமோஷனல் காம்பனண்ட்டும் அட்டாச் ஆயிருக்கு. ஒருத்தவங்களுக்கு ஒரு காயம் பட்டுதுன்னா அது வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் சொல்றதே வலி. அந்த வலியை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணல, அந்த வலியை வந்து நம்ம வந்து சரி பண்ணல அப்படின்னா அது கூட ஒரு இமோஷனல் காம்பனண்ட்டும் அட்டாச் ஆயிடுது. ஸோ வலினா நீங்க வந்து ஜஸ்ட் வலிக்குதுன்னு சொல்லிட்டு போக முடியாது. ஸோ வலியும் நம்ம சரிப்படுத்தணும், அந்த இமோஷனல் காம்பனண்ட்டையும் நம்ம சரிப்படுத்தணும். வலியை சரி பண்ணா ஆட்டோமேட்டிக்காக இமோஷனல் காம்பனண்ட்டும் சரியாயிடும். ஸோ வலி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பெயின், இமோஷனல் பெயின், இது ரெண்டும் சரிப்படுத்துறது தான் ஒரு மருத்துவரின் கடமை. ஸோ இந்த ஃபிசிக்கல் பெயின் அண்ட் எமோஷனல் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக சொல்லியிருக்கீங்க. இது மட்டும்தான் ரெண்டா வேரியன்ட் ஆகுதா, இல்லை இதை தவிர்த்து வேறு வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா வலிகள்? இப்போ வலியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஃபிசிக்கல் இமோஷனல்லாம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கூட கால அளவை பொறுத்து தான் ஒரு வலியை வந்து நாங்கள் வந்து இந்த வலியை ட்ரீட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னாலும் அதை டிஃபைன் பண்ணுறதும் பார்த்தா ஒரு கால நேரம் உண்டு. ஸோ ஒரு பேஷண்ட் வந்து எங்ககிட்ட வந்து ஒரு வலின்னு வரும்போது அவங்களுக்கு வந்து 6 வாரங்களுக்கு குறைவாக ஒரு வலி இருந்ததுன்னா அது அக்யூட் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். உடனடியாக அதை சரிப்படுத்தினா அது உடனேவும் அது குணமாயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த 6 வாரங்களுக்கு மேலே வர வலி அது பேர் கிரானிக் பெயின். அந்த கிரானிக் பெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா அது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் அது இந்த டயக்னோசிஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடும். அதை ஆரம்பித்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சில நாட்கள் போகலாம், இல்லை ஒரு சில மாதங்கள் போகலாம். வலியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்படி தான் வந்து ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். அக்யூட் பெயின் 6 வாரங்களுக்கு கம்மியாக இருக்கா, 6 வாரங்களுக்கு மேலே இருக்கான்றதை பொறுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறது. அந்த 6 வாரங்களுக்குள்ளே இருக்கிற வலிகள் அப்படின்னா என்னென்ன வலிகள் இருக்கலாம்? அது பார்த்தீங்கன்னா இப்போ கீழே விழுந்து அடிபட்டு வராங்க, இப்போ ஒரு ரோட்டில் போகிறோம், அடிபடுறோம், ஒரு வண்டி இடிக்குது, அதெல்லாம் பார்த்தீங்க அந்த தனியாக அதாவது அடிபட்டு வர வலிகள் தான் அந்த அக்யூட் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கிரானிக் பெயின் அந்த 6 வாரங்களுக்கு மேலே இருக்கிற வலி பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு டிசீஸ் ப்ராசஸ் இருக்கும். அந்த டிசீஸ் ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வலியை கொடுக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏஜ் ரிலேட்டடாகவும் அதை வந்து நம்ம பிரிக்கலாம். இப்போ வந்து டயபெட்டிஸ் எல்லாருக்குமே காமன், சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆனால் சுகர் ஜாஸ்தி ஆச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 35 வயசுலேருந்தே வந்து என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னா எனக்கு இந்த ஷோல்டர் வலிக்குது, என்னால் கையை தூக்க முடியல. இது பார்த்தீங்கன்னா வந்து அது நாங்கள் வந்து அட்ஹெசிவ் கேப்சுலைட்டிஸ் இல்லைன்னா ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அடிப்படையில் ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதியினால வர வலிகள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்த்ரைட்டிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மூட்டு வலியெல்லாம் வலிக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதினால வர வலிகள் தான் வந்து இந்த 6 வாரங்களுக்கு மேலே இருக்கிற வலி. மற்றபடி அந்த சின்ன சின்ன வலிகள், ஒரு தலைவலி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு நாளில் வந்து போகிறதும் இருக்கு, புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து லெஸ் தென் 6 வீக்ஸ். ஓகே, இப்போ இந்த விஷயம் சொன்னீங்க. இப்போ மூட்டு வலியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஷோல்டர் பெயின், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோவை பார்த்தா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இதுக்கும் மயக்கவியலுக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்களோட வேலையே ஒரு மயக்கவியல் நிபுணரோட வேலையே வந்து வலிப்போக்கி தான், வலியை வந்து இது பண்ணுறது தான், போக வைக்கிறது தான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வரவங்க மூட்டு வலி, ஷோல்டர் பெயின், நடுமுது வலிக்கிறது, இந்த லோ பேக் கேக், அந்த இடுப்பு வலிக்கிறது, இதெல்லாம் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் எங்க கிட்ட வராங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் நாங்கள் வச்சிருக்கோம். இப்போ இது பேர் வந்து அக்யூட் பெயின் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்திரா காந்தி மருத்துவமனையில் மயக்கவியல் துறை கடியில் வந்து நாங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டே இதுக்கு நடத்தி வரோம். இதுக்கு என்ன பண்ணுவோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேஷண்ட் வரும்போது எதனால வந்து இந்த வலி வருதுன்னு ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணுவோம். அசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து அந்த வலியை வந்து ஜாஸ்திப்படுத்துது, என்னென்ன விஷயங்கள் அந்த வலியை கம்மி பண்ணுறது, அது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அசஸ்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு பிசியோதெரப்பி அட்வைஸ் பண்ணாலே அந்த வலியெல்லாம் குறைஞ்சிரும். ஒரு சில பேருக்கு வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். அதாவது அந்த மூட்டுக்குள்ள வந்து ஸ்டீராய்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது போடுறது, இல்லை வந்து வலி நீக்கி மருந்து, அந்த லோக்கல் அனஸ்தீசியான்னு சொல்லுவோம், அதை வந்து போடுறது, இதெல்லாம் வந்து வலியை குறைச்சிரும். இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்றோம்னா அவங்க வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்தணும். முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு இங்க வலி இருக்குன்னா நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன். இதனால எனக்கு மட்டும் இல்ல என் குடும்பத்துக்கும் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த நம்ம வலியை நீக்கினா ருட்டீனா நாளைக்கு மூட்டை தூக்குறவங்க மூட்டை தூக்க போகலாம். இது மட்டும் இல்லை, இப்போ நான் அந்த லெவல் மட்டும் சொல்ல, எல்லாருமே ஒரு வீட்டில் ஒரு அம்மாவால் சமைக்க முடியலன்னா அந்த குடும்பத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாதிப்பு தான். அவங்களுக்கு ஒரு முட்டி வலியோ ஷோல்டர் பெயினோ இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு அந்த வலியை வந்து நீக்கிறோம். ஸோ அவங்க வந்து ஃபிசியோதெரப்பியும் வந்து அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் போய் ஃபிசியோதெரப்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. இந்த வலியை நீக்கி அந்த ஃபிசியோதெரப்பி பண்ணி அவங்க வாழ்க்கை தரத்தை வந்து மேல்படுத்துறது தான் வந்து நம்மளோட நோக்கமாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த விஷயம் சொன்னீங்க. இப்போ வந்து இது மட்டும் இல்லாமல் இப்போ முட்டு வலி, கால் வலி இது மட்டும் இல்லாமல் மற்ற வலிகளும் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ எடுத்தோடனே ஒரு இடத்துல எனக்கு பெயின் இருக்குது, இல்லை வந்து ஏதோ ஒன்று சம்திங் வலி இருக்குது அப்படின்னாலே டேரெக்டாக வந்து நான் வந்து உங்களை சார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வர முடியுமா? இல்லை இதுக்காக தனியான ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து அவங்க ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட வரணும்? அதாவது இப்போ வந்து இதுக்கான நாலேஜ் வந்து இன்னும் வந்து மக்கள்கிட்ட போய் சேரலை. இப்போ என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக நான் எனக்கு ஒரு கால் வலி ஒரு ஷோல்டர் வலி நான் ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட தான் நான் போய் காமிக்க போகிறேன். அந்த டாக்டர் கிட்ட நமக்கு வந்து ஒரு நல்ல வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ண முடியாதது இல்லை ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிற கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி வச்சுட்டோம், இந்த மாதிரி வலி இருக்குது கிளினிக் நாங்கள் அதாவது நான் அந்த வலி நீக்கி கிளினிக் சொன்னேன் இல்லையா எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குன்னு நீங்கள் அமுச்சு விட்டுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுப்போம். ஸோ நீங்கள் அது வழியாகவும் போகலாம். அது இல்லாமல் வந்து இப்போ மக்களுக்கிடையே ஒரு அவேர்னஸே வந்துருச்சுன்னா டைரெக்டாகவே வந்து நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்தால் நாங்கள் டைரெக்டாகவும் எப்படி ருட்டீனாக நீங்கள் எப்படி ஒரு ஓபிடியில் போய் காமிப்பீங்களோ அதே மாதிரி ஒரு ஓபிடியில் வந்து நீங்கள் காமிச்சு உங்களுக்கு நாங்கள் ப்ரொசீஜர் பண்ணுவோம். அந்த ப்ரொசீஜர் வந்து அட்மிஷன் தேவைப்பட்டதுன்னா நாங்கள் அட்மிஷனும் போட்டு இதுக்கு நாங்கள் வந்து ஒரு 4 பெட் வந்து இதுக்குன்னு நாங்கள் ரிசர்வ் பண்ணியும் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அட்மிஷன் போட வேண்டிய கேஸ்க்கு அட்மிஷன் போட்டு அந்த பேஷண்ட்டையும் நாங்கள் பார்த்துப்போம். இப்போ வந்து 2 விஷயம் சொன்னீங்க. அதாவது வந்து 6 வாரத்துக்கு உள்ளார இருக்கக்கூடிய வலிகள், 6 வாரத்தை தாண்டின வலிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் சொன்னீங்க. இதில் வேற ஏதாவது வகைகள் அப்படின்றது இருக்கா, இல்லை இந்த 2 வகைகள் மட்டும்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலியேட்டிவ் சர்வீசஸ்ன்னு வந்துட்டு நாங்கள் ஒன்று பண்ணுறோம். அதாவது எப்படின்னா வந்து அந்த 6 வாரத்துக்கு மேலே வந்து வலி இருக்குது பாருங்களேன், அது நான் சொன்ன மாதிரி ஒரு டிசீஸ் அண்டர்லைங்காக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது இல்லாமல் வந்து இவங்க நமக்கு வந்து இப்போ தெரியும், இப்போ நமக்கு கேன்சர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஆர்கன்ஸ்லேயும் வந்து ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியோட இப்போ காமன். அது வந்து சுகர் பேஷண்ட் மாதிரி இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸும் அதிகமாயிட்டு தான் இருக்காங்க. கரெக்ட். இந்த கேன்சர் பேஷண்ட் அதிகமாயிட்டு வராங்கன்னா அது நம்ம அதை டயக்னோஸ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து கருவிகளும் திறமையும் இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியுது. முன்னாடி வந்து நம்பர்ஸ் கம்மியாக இருந்ததுக்கு காரணம் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்மக்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ கருவியோ எதுவும் இல்லாத ஒரு காரணத்தினால தான். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து அந்த ஒரு கியூரை விட அந்த கம்ஃபர்ட்னு ஒன்று கொடுக்கணும். அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு பொறுக்க முடியாத ஒரு வலி இருக்கும். இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்க டெர்மினல் ஸ்டேஜ் வரும்போது பொறுக்க முடியாத ஒரு வலி. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ட்ரை பண்ணியிருப்போம், கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, சர்ஜரி எல்லாமே பண்ணியிருப்போம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டெர்மினல் ஸ்டேஜ் போகும்போது அவங்களுக்கு வந்து வலி தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்கள வந்து நம்ம ஒரு பீஸ்ஃபுல் ஒரு கம்ஃபர்ட் லெவலுக்கு கொண்டு போனோம்னா அவங்களுக்காக எந்த உறுப்பில் கேன்சர் இருக்கோ அதுக்கு எங்க இடத்துல வலி இருக்கோ அதுக்கேற்ற ஊசியும் மருந்தும் கொடுக்கறதுக்கும் எங்கள்கிட்ட வந்து வசதிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட் வரும்போது ஊசி மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அவங்களுக்கு வாய் மூலியமாவோ இல்லை ரயில் டியூப் வழியாவோ வந்து மாத்திரை கொடுப்போம். இந்த மாத்திரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு உள்ள சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த பாலியேட்டிவ் கேர்ல வந்து நாங்கள் என்ன பண்றோம், பேஷண்ட்டை மட்டும் நாங்கள் கவனிக்கிறது இல்லாமல் பேஷண்ட் அட்டெண்டர்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஒரு சில பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கலாம், ஒரு சில பேஷண்ட்டை வீட்டில் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீட்டில் வச்சு இந்த பேஷண்ட்ஸை எப்படி பார்த்துக்கணும், எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எந்த மாதிரியான ஒரு மருந்து கொடுத்தா என்ன சைடு எஃபெக்ட் வருது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை கண்டுபிடிச்சி எப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரணுன்ற அளவுக்கு நம்ம கிட்ட வந்து நம்ம சொல்லித்தரோம். இதுக்காக வந்து ஒரு செட் ஆஃப் வாலண்டியர்ஸும் ஆக்சுவலாக இருக்காங்க. இதெல்லாம் போயிட்டு வீடு வீடாக போய் இந்த மாதிரி இதுவும் வந்து சர்வீசஸ் பண்ணுற வாலண்டியர்ஸும் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த வலின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருந்த மாதிரி எனக்கும் வந்து அந்த அளவுக்கு தெரியல. பட் இப்போ வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ எதா இருந்தாலும் ஒரு பெயின், ஒரு பீஸ்ஃபுல், ஒரு கம்ஃபர்ட்னஸ் கொடுக்கறது தான் எங்களோட வேலை. டாக்டர், இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது பாலியேட்டிவ் கேர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னீங்க, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அதான் நான் முன்ன சொன்ன மாதிரி பாலியேட்டிவ் கேர்னா வந்து ஒரு டிசீஸ்னால ஏற்கனவே இருக்கிற டிசீஸ், அதாவது கேன்சர் மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா சிஓபிடி அதாவது ரொம்ப நாளாக இருக்கிற லங் டிசீஸ், மூச்சு சம்பந்தப்பட்ட டிசீஸ், அல்கோஹாலிக் லிவர் பேஷண்ட்ஸ், இது வயசானவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் அது அப்படிதான் நினைச்சுப்பாங்க. பாலியேட்டிவ் கேர்னா வந்து வயசானவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த யங் பேஷண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவங்களால வந்து நம்ம கை கால்லாம் செயல் இருந்திருக்கும், மேஜர் இன்ஜுரி,
இல்லைனா வந்து இந்த வயசான ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமே கூட வந்து நாங்கள் வந்து பாலியேட்டிவ் கேர் அதான் முன்ன சொன்ன மாதிரி கியூர் டு கம்ஃபர்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேஷண்ட்ஸ் வந்து இனிஷியலாக வந்து ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி எடுத்து, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட வந்திருக்கலாம் சரிங்களா, வேற ஹாஸ்பிட்டல்லேருந்து நமக்கு அமைச்சிருப்பாங்க, இதுக்கு வந்து இதுக்கு மேலே எங்களால் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல, பாலியேட்டிவ் கேர் தான் போகணும் அப்படின்னா வந்து நமக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ எப்பவுமே போல் எல்லா பேஷண்ட்டையும் பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து ஹிஸ்ட்ரி எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, அடுத்து வந்து என்ன பண்ணுவோன்னா வந்து இந்த பேஷண்ட் வந்து அட்மிஷன் தேவையா, வீட்டிலே வச்சு பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த ட்ரக்கியாஸ்டமி இந்த தொண்டையில் ஓட்ட போட்டு அது வழியாக வந்து சுவாசம் கொடுப்பாங்க, புரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேர் தேவை, அதாவது சளி சேர்ந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு சக்ஷன் போடணும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஓரளவுக்கு வந்து இந்த பேஷண்ட் தேறி வந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் நம்மளால சக்ஷன்லாம் கொடுத்து இல்லை ஆக்சிஜன் தேவைப்படுற மாதிரி இருக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல். பட் இதே பேஷண்ட் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிட்டோம், நம்மள அவங்க பேஷண்ட் அட்டெண்டர்ஸ்க்கு வந்து நம்மளால வந்து இது சொல்லி கொடுக்க முடியும், அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சா இதே பேஷண்ட்டை வீட்டுக்கு அமைச்சு அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஹோம் ஆக்சிஜன் தெரப்பியும் இந்த மாதிரி சக்ஷன்லாம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். ஸோ அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க கிரானிக்காக படுத்து இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பெட் சோர் வரும், அதாவது முதுகுல வந்து காயங்கள் வரும், அதை எப்படி வராமல் தடுக்கிறது, இதெல்லாம் கூட வந்து பாலியேட்டிவ் கேர் தான். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க, பாலியேட்டிவ்னா நீங்கள் கேன்சர் மட்டும்தான் ட்ரீட் பண்ணுவீங்களா, அப்படி கிடையாது இது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் கை கால்லாம் அசைக்க முடியாது, ஒரு ஃபிசியோதெரப்பி எப்படி பண்ணுறது, அவங்களுக்கும் முக்கியமாக பேஷண்ட்டை விட பேஷண்ட் அட்டெண்டர்ஸ்க்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து கவுன்சிலிங் தேவைப்படும். அவங்கள வந்து மனதளவுலையும் வந்து ஸ்ட்ராங் ஆக்கி, இவங்களை பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டை பார்த்து அவங்க ஒரு டிப்ரெஷன் மாதிரி போவாங்க, புரியுதுங்களா. ஸோ அவங்களுக்கும் ஒரு கவுன்சிலிங், அவங்களுக்கு எப்படி எல்லாமே செய்யணும். ஸோ பேசிக்கலி பேஷண்ட்டோட நலன் மேம்படுத்துறதும் அட்டெண்டர்ஸையும் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளால கம்ஃபர்டபுளாக வச்சு இதெல்லாம் செய்யறது தான் வந்து பாலியேட்டிவ் கேர். ஸோ எல்லாரும் வந்து வயசானவங்க தான் வந்து பாலியேட்டிவ் கேர் கிடையாது. உங்களால் பார்த்துக்க முடியலையா, பேஷண்ட் எங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணுன்றதை சொல்லி நாங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வீட்டுக்கும் அனுப்புவோம். ஸோ வந்து பாலியேட்டிவ் கேர் அப்படின்றது மெடிசனை தாண்டி ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, ப்ளஸ் பேஷண்ட் மட்டும் இல்லாமல் அவங்கள சார்ந்தவங்களுக்கும் கொடுக்கறது, அப்படி எடுத்துக்கலாமா? கரெக்ட். எஸ், ஓகே. ஆரம்பத்தில் சொன்னீங்க இந்த ஷோல்டர் பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க, கை தூக்க முடியல குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அதுலேயும் குறிப்பாக இந்த டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் இது நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இந்த கரெக்ட். ஸோ வந்து இவங்களுக்குலாம் என்ன ட்ரீட்மெண்ட்? அதாவது இவங்களுக்கு வந்து இவங்க மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து மெடிசன் டாக்டர் தான் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க சொல்லி எங்ககிட்ட வருவாங்க, சரிங்களா. இப்போ வந்து நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு, அதாவது அது எந்த அளவுக்கு டிகிரி எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மினிமலாக வந்து ஒரு சிலது வந்து ஜஸ்ட் வந்து பெயின் இல்லை பட் ஸ்டிஃப்னஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து ஃபிசியோதெரப்பிக்கு நாங்கள் சொல்லி அவங்க ஃபிசியோதெரப்பி பண்ணி அந்த ஸ்டிஃப்னஸ் ரிலீஸ் பண்ணோம். பட் பெயின் இருக்குது, அவங்களால வந்து ருட்டீனாகவே ஒரு தலை சீவுறதோ ஒரு பொருள் எடுக்க முடியாதோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயே நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேஷண்ட்ஸ் அப்படி தான் வராங்க. என்னால் கை நீட்டி ஒரு பொருள் எடுக்க முடியல, தலையை சீவ முடியல, ருட்டீனாக என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல, இப்படி தான் வந்து பேஷண்ட் வராங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதாவது நம்ம பிளட்லேருந்தே நல்லா சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி பிளேட்லெட்ஸ் எடுப்போம், அந்த பிளேட்லெட்ஸ் ரிச் பிளாஸ்மா பிஆர்பி அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். அதை இன்ஜெக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது கூட அதை இன்ஜெக்ட் பண்ணால் அது ஒரு ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். நிறைய பேர் நாங்கள் பண்ணி நல்ல ரிலீஃப் கொடுத்து பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களால கையை வந்து தலைக்கு மேலே தூக்கி அவங்களால ருட்டீன் வேலை அதுவும் பண்ண முடியும். இல்லைனா ஸ்டீராய்டு போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில நிறைய ட்ரீட்மெண்ட் வெரைட்டி இருக்குது. அது டிகிரி ஆஃப் ஸ்டிஃப்னஸும் பெயினை பொறுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர தீர்வா இருக்குமா இல்ல தற்காலிக தீர்வா இருக்கும்? அதாவது எப்படின்னா வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி நீங்க இன்ஜெக்ஷன் வந்து முட்டிக்கு வந்து நாங்க போடுவோம். பாத்தீங்கன்னா வந்து அவங்கள வந்து டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்டா பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்கு இது வரது. இப்போ இவங்கள வந்து நம்ம வந்து இங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட வரும்போது அவங்களுக்கு வந்து வேரியஸ் அந்த டிகிரி ஆஃப் ஸ்டிஃப்னஸ் வேற வேற லெவல்ல இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து நான் போய் முட்டி மாத்திட்டு அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம், ஒரு சில பேர் வந்து ஆப்ரேஷன்னாலே பயப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ், இந்த ஆப்ரேஷன்னாலே பயப்படுற கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட வேலை வந்து அந்த பெயினை வந்து ரிலீஃப் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து அந்த இன்ஜெக்ஷன் நாங்கள் வந்து ஒன்று ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுவோம், இல்லைனா ஒரு சுத்தமாக என்னால் அவங்க கோஆப்ரேட்டே பண்ணாத ஒரு சில பேஷண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜெனிகுலர் நர்வ் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். முட்டியை சுற்றி முட்டிக்கு வந்து வலி கொடுக்குற நர்வ்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆல்கஹால் வச்சு இன்ஜெக்ஷன் போட்டு அதை வந்து சுத்தமாக வந்து மறுப்பு செய்கிறோம். இப்போ அவங்களால
அதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 6 மாத காலம் வரைக்கும் இது வந்து நான் அவங்களுக்கு பெயின் இல்லாமலே இருக்கும். இப்போ ஒருத்தவங்களை 100%ன்னு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் வந்து அவங்களால பாத்ரூம் போகும். அதாவது இப்போ பிரச்சனையே வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னால் போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு உட்கார முடியல. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம சரிப்படுத்தலாம். ஓகே. ஸோ வந்து இது தற்காலிகம் கரெக்ட். ஓகே. இன்னொரு விஷயம் வந்து சொல்லும்போது சொன்னீங்க இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் பெறுது இந்த மயக்கவியல் துறை? கண்டிப்பாக இப்போ வந்து இது வந்து பெயின்ன்றது நாங்கள் இப்போ இந்த பிளாக் சொன்னேன் இல்லையா, இது வந்து பெயினை வந்து குறைக்கிறது. பெயினை குறைச்சி பேஷண்ட்டை வந்து ஓரளவுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணி ரெடி பண்ணி பேஷண்ட்டை வந்து ஒரு சில பேஷண்ட் வந்து மூட்டு மாற்று சிகிச்சைக்கு அனுப்புறது. இது ஒரு குரூப். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த அறுவை சிகிச்சைக்கு வராங்க இல்லையா, அவங்களுக்கே மயக்க மருந்து கொடுக்கறது நாங்கள் தான். ஓகேங்களா. இது வந்து ஓரளவுக்கு பெயின்ஃபுல்லான சர்ஜரி. ஆனால் இப்போ வந்து ஆர்த்தோ டாக்டருக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பேஷண்ட் சர்ஜரி முடிச்ச உடனே அவங்கள உடனே நடக்க வச்சு பழக வைக்கணும். அதுக்கு வந்து பெயின் இருக்கும் மோஸ்டா. அந்த பெயினையும் நாங்கள் தான் வந்து அதுக்கான ஒரு பிளாக்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கான ஒரு நரம்பு ஊசி போடுறதெல்லாம் இருக்குது, அதையும் நாங்கள் தான் பண்ணுறோம். ஸோ என்னன்னா பேஷண்ட் வந்து ஈஸியாக ஃபிசியோதெரப்பிக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் கோஆப்ரேட் பண்ண அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் காஸ்ட்டும் நம்ம கம்மி பண்ணால் இவங்களுக்கு வந்து பிளாக்ஸ் போட்டு பெயினை வந்து ரிலீவ் பண்ணி இமீடியட்டாக ஃபிசியோதெரப்பி பண்ணி அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான் கோல். ஸோ அதையும் நம்ம தான் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இப்போ இதில் நான் கேட்கணும்னா நிறைய கேட்டுகிட்டே இருக்கலாம் போல, பட் இருந்தாலும் ஒரு சின்னதாக இந்த அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி இது மட்டும் கேட்டுக்கிறேன். ஒரு 6 மந்த் வரைக்கும் வலியை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, செயல்படாத நிலையில இருக்கிற மாதிரி சொல்லலாமா? அந்த நரம்பு செயல்படாதது அப்படியெல்லாம் கிடையாது. அது வந்து நமக்கு சென்சரி மட்டும்தான் நம்ம வந்து பிளாக் பண்றோம். சரிங்களா. அந்த மோட்டார், அதாவது நடக்கிறதுக்கு தேவையானது அதெல்லாம் எதுவும் நம்ம வலியை மட்டும் தான். ஸோ அவங்க தாராளமாக நல்லா நடப்பாங்க, தொடர்றது தெரியும், எல்லாமே தெரியும். ஓகே. இன்ஜெக்ஷன் பண்றதுனால அது செயல்படாம இருக்குமோ? அப்படியெல்லாம் கிடையாது. நல்லபடியா பேஷண்ட் நடந்து போகலாம், எல்லாமே பண்ணலாம். FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வலி மற்றும் பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிப்பு சிகிச்சை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மயக்கவியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் பிரதீபா நடராஜன் அவர்கள் வலிகள் பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்தோம். இந்த வலி வந்து எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய ஒரு வலி அப்படின்னு சொல்லலாம். இந்த தலைவலி அப்படின்ற ஒரு விஷயம், எதுக்கு எடுத்தாலும் தலைவலி வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ ஊர் பயணமா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மணி நேரம் கண்மிழிப்புனால கூட தலைவலி வரும், பசியால தலைவலி வரும், இப்படி நிறைய வகைகள் இருக்கு இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தலைவலியா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த தலைவலி, அதற்கான தீர்வு என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான், சரியாக தூங்காதது, சரியாக சாப்பிடாதது, சரியாக ரெஸ்ட் எடுக்காதது, இதெல்லாம் தான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஆஃப் தலைவலி. ஆனால் வந்து இதெல்லாம் சரி பண்ணியும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க எங்ககிட்ட வர பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து பின் மண்டை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு முகத்தில் ஒரு பக்கம் மட்டும் வந்து தாங்க முடியாத ஒரு ஃபுல் முகம், ஒரு ஹாஃப் ஆஃப் த ஃபேஸே வந்து உங்களுக்கு வலிக்குது, ஒரு சைடு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து இதுக்கு என்ன காரணம்னா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வரும். சரிங்களா. அது ஹெர்பிஸ் அப்படின்னும். இது வந்து எப்போ போய் அந்த நரம்பை பாதிக்குதோ அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து தலைவலி வரும். ஸோ இதுக்குமே நாங்கள் வந்து ஒரு சில ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கோம். சரிங்களா. அது வந்து ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா பிளாக்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிளிசரால்னு ஒரு மருந்து வச்சுருக்கோம். அந்த மருந்தை வச்சு இந்த நரம்பை வந்து நம்ம வச்சிருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்ல ரிலீஃப் கொடுக்கும். இந்த பேஷண்ட்லாம் வந்து நீங்கள் என்ன மாத்திரை மருந்து போட்டாலும் வந்து அந்த வலி வந்து சரியாகாது. நீங்கள் வந்து இந்த பிளாக்கை போட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து ரிலீஃப் இருக்கும். அப்புறம் இன்னொன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பின் மண்டையில் வலி, அதுவும் வந்து நிறைய இந்த ஐடி பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பெயினோட தான் வராங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதையும் பண்ணி ரெகுலராக சாப்பிட வேண்டிய மாத்திரைலாம் சாப்பிட்டும் வந்து அவங்களுக்கு பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, என்னால் வந்து தாங்க முடியல, என்னால் குனிய முடியல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிபிட்டல் நர்வ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து 2 வகையானது இருக்குது. அது நரம்புகள் வந்து ஒன்று வந்து காது வரைக்கும் போகும், இன்னொன்று வந்து பின்மண்டைக்கு போகும். இந்த மாதிரி ஒரு நர்வும் செலக்டிவாகவும் வந்து நாங்கள் வந்து பிளாக் பண்ணி அவங்களுக்கு வந்து வலியை போக்கி விடுறோம். இப்போ தலைவலிக்கான தீர்வு இதுதான். ஸோ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாலியேட்டிவ் கேர் அப்படின்றது எவ்வளோ காலங்கள் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்? இப்போ பாலியேட்டிவ் கேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் என்னன்னா டயக்னோசிஸ், அந்த டயக்னோசிஸ் பாயிண்ட்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து பாலியேட்டிவ் கேர். அந்த டயக்னோசிஸ்லேருந்து எப்படி வந்து அந்த டயக்னோசிஸ்லேருந்து அந்த டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணி ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ஒரு ட்ரீட்மெண்ட், அதை சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அது வந்து ஒரு சில பேருக்கு வந்து 6 வாரம் தேவைப்படலாம், 6 மாதம் தேவைப்படலாம், இல்லை லைஃப் லாங்குமே வந்து ஆக்சுவலி தேவைப்படலாம். பேசிக்கலி வந்து இது
வந்து லேர்னிங் ஹவு டு இந்த பாலியேட்டிவ் கேரை பொறுத்த வரைக்கும் நம்ம பேஷண்ட் அட்டெண்டருக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது அவங்க வந்து இந்த லைஃப் ஸ்டைலை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதை வந்து மேம்படுத்தும் தான் முடியும். கம்ப்ளீட் கியூர் கிடையாது. அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பாலியேட்டிவ் கேரை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து மேம்படுத்த முடியும். இதுதான். ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்க வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணி அவங்க வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டாங்க. அவங்க வந்து அதுக்கப்புறமும் வந்து நம்ம ஒரு ரிவ்யூக்கு மாதிரி வரணுமா, இல்லை அவங்களுடைய பாலியேட்டிவ் கேரில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்க ரிவ்யூக்கும் வரணும், இல்லை அவங்களால வர முடியாத சூழ்நிலையில் அவங்களுடைய அட்டெண்டர் யாராவது வந்து இந்த மாதிரி இருக்கு. ஆமாம், இப்போ நிறைய பேஷண்ட் பார்த்தீங்களா, எங்ககிட்ட இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் அவங்கள நம்ம திரும்ப திரும்ப வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து போயிட்டு இருக்க முடியாது. அதுக்கு தான் அந்த வாலண்டியர்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய NGOஸ்லாம் இருக்குது. அந்த வாலண்டியர்ஸோட நம்ம டைப் பண்ணி கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பேஷண்ட்டை பார்த்து நமக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த மாத்திரை அளவை வந்து ஏற்றி கொடுக்குறதோ குறைச்சி கொடுக்குறதோ அதை நாங்கள் பண்ணுவோம். இது இல்லாமல் மற்றபடி ஒரு பேஷண்ட்டால் கூட்டிட்டு வர முடிகிற பேஷண்ட்டை நாங்கள் தாராளமாக நீங்கள் கூட்டிகிட்டு வந்து நாங்களே பார்த்து நாங்களே வந்து அடுத்து என்ன பண்ணுன்றதை நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஓகே மேம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேஜராக இந்த வலிக்கும் இந்த பாலியேட்டிவ் கேருக்குமான சம்பந்தம் என்ன? ஆக்சுவலி ரெண்டுதும் ஒரே ஜானரா இல்லை வேற வேறையா? ஆக்சுவலாக வந்து அந்த டேர்மே பார்த்தீங்கன்னா அக்யூட் அண்ட் கிரானிக் பெயின் அண்ட் பாலியேட்டிவ் சர்வீசஸ் எல்லாமே வந்து உள்ள அடங்கி தான் இருக்குது. ஒரு வலி வந்து ஆரம்பிக்கிறப்பயே நம்ம அதை ட்ரீட் பண்ணாதான் வந்து நம்மளால் வந்து ஒரு பாலியேட்டிவ் கேரில் இன்னும் பெட்டர் சர்வீஸ் நம்ம கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு பேஷண்ட் வராங்க, வலியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ட்ரீட் பண்ணிட்டோம், ஃபிசியோதெரப்பி நல்லா பண்ணுறோம், அது அப்படியே நம்ம பாலியேட்டிவ் சர்வீஸில் போகும்போது டைம் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாகும். ஓகே, முன்னாடியே ஆரம்பிச்சோன்னா பெட்டர் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஓகே மேம். ஸோ வேற கிடையாது, ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டது தான். ஓகே மேம், சூப்பர். இப்போ வந்து இன்னொரு விஷயம் கேட்க, இப்போ வந்து நடைமுறைகள் அப்படின்றது ஒன்று இருக்கும் இல்லையா, எந்த அளவுக்கு மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து அதை நீங்கள் சொல்லிட்டீங்க, அவங்கள ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இது ஓகே நமக்கு வந்து இப்போ அதாவது நாட்பட்ட நோயினா பிரச்சனை இல்லை, இது அவங்க வந்து கண்டிப்பாக கம்பல்சரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து சின்னதாக இருக்குது சரியாயிடுச்சு அப்படின்னதுக்கப்புறம் அதை விட்டுருவாங்க. அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது, மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு விழிப்புணர்வு அப்படின்றது இருக்குது? அதான் முன்ன சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டவுன் சைடு இருக்கிறவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்டயோ ஒரு மெடிசன் டாக்டர்கிட்டயோ போகும்போது அவங்களே சொல்லிடுறாங்க, இப்போ உங்களுக்கு வலி நீடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அனஸ்தீசியா டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து வலி நீக்கி விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டெய்லி பேசிஸில் வர வலி, ஒரு தலைவலி, இந்த மாதிரி சின்னதெல்லாம் நம்ம அதை பற்றி கண்டுக்க தேவையில்லை. க்ரானிக்காக ஒரு பெயினுக்கு வராங்கன்னா கண்டிப்பாக அந்த பேஷண்ட் கண்டிப்பாக அந்த ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் அந்த வலி ரெக்கர் ஆகாது. பட் ஒரு சில வலிகள், நான் அந்த முட்டியில் ஊசி போடுறத பற்றி பேசுகிறேன் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அந்த 6 மாதம் வரைக்கும் தான் அந்த வலி தாங்கணும். அடுத்து வந்து இப்போ அந்த பேஷண்ட்டால் ஒரு சர்ஜரிக்கு போக முடியல அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ரீபிளாக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அவங்களுக்கு. இப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்கள் இருப்பாங்க. இப்போ வந்து மூட்டி வலிக்கு ஆர்த்தோ, அடுத்து வந்து பல்மனாலஜிஸ்ட், இப்படி ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க இல்லையா. இப்போ வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் வராங்க, அவங்க ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்போது அதுக்காக ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்களா? அதாவது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மயக்க மருந்து மருத்துவரோட பேரே பார்த்தீங்கன்னா வந்து பெயின் ஃபிசிஷியன் தான். ஸோ பேசிக்காக ஒரு MD டிகிரி வச்சு நம்ம வந்து வி ஆர் குவாலிஃபைட், அந்த குவாலிஃபிகேஷன் போதும் நம்ம வந்து பெயின் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் இப்போ வந்து அட்வான்சஸ் நிறைய வர அதுக்கான சூப்பர் ஸ்பெஷலைசேஷன் வந்துருச்சு. அதுக்கு அதாவது ஒரு சில ஃபெலோஷிப் கோர்சஸ் பண்ணலாம், இல்லை வந்து இந்த இந்தியன் டிகிரிஸ் இருக்குது, ஃபாரின் டிகிரிஸ் இருக்குது. இப்போ வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு 5 பேர் வந்து டிகிரிஸ்லாம் முடிச்சு அடிஷ்னல் டிகிரியாகவே வந்து பெயின் டிகிரி முடிச்சு வச்சுருக்கோம். ஸோ இதனால் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து நாங்கள் வந்து தனியாகவே ஒரு ஸ்பெஷாலிட்டி சர்வீசஸாகவே நாங்கள் வந்து டெய்லி OPD அண்ட் டெய்லி ப்ரொசீஜர், தியேட்டர் ப்ரொசீஜர், OPD ப்ரொசீஜர், இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து ருட்டீனாகவே அட்மிஷன் பண்ணியும் அட்மிஷன் இல்லாமல் ஒரு டே காலையில் வந்து சாயந்தரம் போகிற மாதிரியும் நாங்கள் வந்து இப்போ ப்ரொசீஜர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து விழிப்புணர்வு இப்போ இருக்குது மக்கள்கிட்ட. இப்போ ஒருத்தங்களுக்கு அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு முட்டி வலி நாங்கள் சரி பண்ணி கொடுத்தோம், நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட போய் சொல்வீங்க கண்டிப்பாக. ஸோ எங்களுக்கு வந்து இப்போ வந்து பேஷண்ட் லோடு வந்து இப்போ வந்து நிறைய இருக்குது, நிறைய பேர் வராங்க, தெரிஞ்சுக்கிட்டே வராங்க, டைரெக்டாகவே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வேற ஒரு துறை சார்ந்து ஆர்த்தோலேருந்து இது பண்ணி ரெஃபர் பண்ணி வரதுக்கும் நேராகவே வந்து இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்ட கேட்க. கண்டிப்பாக இப்போ எனக்கு நல்லா இருக்கு, நானே போயிட்டு ஒரு 2-3 பேர் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்ல நேராக நீங்கள் போங்க, அப்படியும் வந்து இப்போ பேஷண்ட்ஸ் வராங்க. ஓகே மேம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வலி மற்றும் பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிப்பு சிகிச்சையை பற்றி பேசிட்டு இருக்கோம். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மயக்கவியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் பிரதீபா நடராஜன் அவர்கள் நம்மளுடைய கேள்விகளுக்கு நிறைய பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இந்த பாலியேட்டிவ் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வராங்க, அவங்களுக்கு வந்து நம்ம சிகிச்சைகள் கொடுக்கறது மட்டும்
மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம், அடுத்து வந்து பெட் வசதி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து அவங்கள இங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சில பேஷண்ட், அடுத்து வந்து ஒரு சிலருக்கு இன்றைக்கி வந்தால் சாயந்தரமாக போகலாம் அப்படின்னு மாதிரி ஒரு வகை சொன்னீங்க. இதை எப்படி நீங்கள் பிரிக்கிறீங்க? அது அவங்களுக்கு பெட்டில் அட்மிட் பண்ணி சிகிச்சை கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ காலங்கள் வரைக்கும் கொடுப்பீங்க? இப்போ வந்து இந்த லோ பேக் ஏக்குக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம். முதுகு தண்டு வளையத்தில் போய் போட்டுட்டு வருவோம், இல்லை அது பக்கத்தில் இருக்கிற நரம்பு வெளியில் வர இடத்துல போய் போட்டு. இப்போ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெலாம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அவங்களால வந்து கால் வந்து அசைவோ நடக்கவோ முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் வந்து நம்ம மானிட்டர் பண்ணோம். பேசிக்கலி இவங்களை மானிட்டர் பண்ணுறதுனால ஒரு 6 மணி நேரமாவது மினிமம் வந்து அவங்களை அட்மிஷன் போட்டு வைக்கணும். ஸோ இந்த மாதிரி முதுகு கிட்ட பண்ணுற ஊசியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவங்களை அட்மிஷன் போட்டுறோம். இது ஷார்ட் அட்மிஷன் பீரியட், டே கேர் மாதிரி. இன்னைக்கு ஈவினிங் போல் வந்து ஒரு 6 மணி நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்புறது. பட் இந்த பேலியேட்டிவ் பேஷண்ட்ஸ் வராங்க பார்த்தீங்களா, அந்த டெர்மினலி இல் பேஷண்ட், அவங்கள கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து பெட்டில் அட்மிஷன் பண்ணி, இது பேலியேட்டிவ்க்குன்னு தனியாக வச்சிருக்க பெட்டை வார்டு அட்மிஷன் போட்டு அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்கறதுலேருந்து, நியூட்ரிஷனல் கேர் கொடுக்கறதுலேருந்து, சக்ஷன் கொடுக்கறதுலேருந்து, எண்ட் ஆஃப் லைஃப் கேர் கொடுக்குற வரைக்கும் நம்ம வந்து அந்த பேஷண்ட்ஸை வச்சிருப்போம். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். இப்போ வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்ரேஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் அவங்ககிட்ட, பேஷண்ட் சைடில் இருந்தும் சரி, அவங்களோட அட்டெண்டர் சைடில்? இப்போ வந்து பெயினுக்கு வர பேஷண்ட் எல்லாமே கோஆப்ரேட்டிவ் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை ரொம்ப சிவியராக அந்த பெயினை கம்மி பண்ணணும் தான். ஸோ அக்யூட் பெயினுக்கு வரவங்க எல்லாருமே வந்து நம்ம சொல்கிறத கரெக்டாக செஞ்சிடுவாங்க. கிரானிக் பெயின் பேசிக்கலி அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு மனநிலையே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலையும் ஒரு மனநிலையும் வந்து சரியில்லாமல் தான் இருப்பாங்க. ஸோ அந்த பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்னை விட்டுடுங்க, எனக்கு இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு அந்த மூக்கில் டியூப் போடுறது, யூரின் வரத்துக்கு டியூப் போடுறது, இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருப்போம். ஒரு சில பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனே கம்மியாக இருக்கிற பேஷண்ட் நம்ம வந்து சுவாசம், செயற்கை சுவாசம் கொடுக்குற மாதிரிலாம், இந்த மாதிரி பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்னை விட்டுடுங்க. அது மட்டும் இல்லாமல் பேஷண்டோட கூட இருக்கிற அட்டெண்டர்ஸ் இதுக்கு மேலே எங்களுக்கு கஷ்டப்படுத்த வேண்டாம், அவங்க இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்சிடென்ட் கேஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்னும் போது ஒரு இடத்துல என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு நீங்கள் போய் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண விஷயம் என்ன வரும்? ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆக்சிடென்ட் ஆகி எலும்பு உடைஞ்சு வராங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ரிசீவ் பண்ணுற இடமே வந்து கேஷுவாலிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ எங்கள் டீம் என்ன பண்ணோம், அங்கே போயிட்டு ஒரு சில அந்த இப்போ எந்த எலும்பு உடைஞ்சிருக்கோ அந்த எலும்புக்கு போகிற நரம்புகளை வந்து பிளாக் பண்ணுவோம். ஏன்னா வந்து பேஷண்ட் வந்து ஒரு சில பேஷண்ட் வெயிட் பண்ணல, எமர்ஜென்சியாக எடுக்கிறது உடனே ஆப்ரேஷன் தியேட்டர் எடுத்துருவோம், இல்லை அடுத்த நாள் எலெக்டிவாகவே எடுக்கலாம் அப்படின்ற பிளான் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பெயின் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த பெயினை வந்து நம்ம வந்து இந்த நரம்பு ஊசி போட்டு அதை வந்து நாங்கள் வந்து அந்த வார்டில் வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுப்போம். இந்த மாதிரி குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ட்ராமா தான் ஜாஸ்தி. நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கால் உடஞ்சி கை உடஞ்சி வராங்க. ஸோ அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து நம்ம போயிட்டு கேஷுவாலிட்டிலே பிளாக் போட்டு அவங்கள வந்து நம்ம வார்டு அட்மிஷன் போட்டு எலெக்டிவாக எடுத்துருவோம். ஓகே மேம், இப்போ நீங்கள் கொடுக்குற மெடிசன் எவ்வளோ நேரம் வரைக்கும் வந்து அந்த மறுப்பூசியாக இருக்கும்? நாங்கள் அதான் ஒரு 12 hours to 18 hours, அது எந்த மருந்து எவ்வளோ டோஸு எப்படி இருக்கணுன்றது அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுக்குறது. வலிக்கு பார்த்தீங்கன்னா வந்து சப் அனஸ்தட்டிக் டோஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் கொடுப்போம். ஸோ நீங்கள் ஒரு 12 hours to 24 hours வந்து அந்த பெயின், அதுக்குள்ளே பேஷண்ட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் வந்துடும். அதனால வந்து ஒரு சில பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு, அதாவது முழு அரை மயக்கம், அந்த கால் மட்டும் மயக்கம் கொடுக்கறதுக்கு அவங்கள வந்து பொசிஷன் போடணும். அதாவது வந்து அவங்களுக்கு வந்து இப்போ எலும்பு உடஞ்சுனா அவங்க திரும்ப முடியாது, உட்கார முடியாது. ஸோ அதுக்குமே நாங்கள் வந்து அந்த உட்கார வைக்கிறதுக்கு இல்லை சைடாக படுக்க வைக்கிறதுக்கு அந்த வலி இருக்கக்கூட அதுக்குமே நாங்கள் இப்போ வந்து பிளாக் போடுறோம். நம்மக்கிட்ட அல்ட்ராசவுண்ட் இருக்கு. அந்த அல்ட்ராசவுண்ட் இருக்கிறதுனால கரெக்டாக துல்லியமாக போய் நரம்பு கிட்டே போய் மருந்தை வந்து செலுத்திட்டு வந்துடுவோம். ஓகே மேம், இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய இந்த நவீன மாற்றங்கள்ல என்னென்ன புது இன்வென்ஷன்ஸ் இருக்கு இந்த மயக்கவியல் துறையில்? மயக்கவியல் துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த பெயின் அண்ட் பாலியேட்டிவே வந்து இப்போ பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு. இது இல்லாமல் வந்து நம்ம கிட்ட வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸும் வந்து நம்ம ஹை அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. மருந்தும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து நல்ல எல்லாமே வந்து இம்ப்ரூவ்டாக இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து நம்ம அனஸ்தட்டிஸ்ட்டுக்கும் கரெக்டாக போய் கரெக்டாக ஸ்பாட் ஆன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கு, பேஷண்ட்டுக்கும் நல்ல பெயின் ரிலீஃப் இருக்கு. இது இல்லாமல் பாலியேட்டிவ் சர்வீசஸ்லையும் அதே தான். லைக் அவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு எல்லாமே இப்போ வந்து ஹை அண்ட், இப்போ எங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் பண்ணுறோம் இது எல்லாமே. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இதில் வந்து நிறைய பெனிஃபிட் ஆகி தான் போயிருக்காங்க. இப்போ நம்ம பாண்டிச்சேரியை பொறுத்த
வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இந்த பாலியேட்டிவ் கேர் அப்படின்றது இருக்குது, இந்த வலி சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க? ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்குது? அதான் நான் சொன்ன மாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டல் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் இருக்குது, இது இல்லாமல் ஜிப்மரில் இருக்குது, இது இல்லாமல் வந்து நம்ம கவர்மெண்ட் ஜிஹெச் 3 இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தது வந்து இந்த பாலியேட்டிவ் பெயின் அண்ட் பாலியேட்டிவ் இருக்குது. ஸோ பேஷண்ட்ஸ் வந்து எங்கே வேணால் வரலாம், எல்லா நாள்லையுமே வந்து பார்க்கலாம், எல்லா நாளும் வந்திருக்கலாம். இதுக்குன்னு நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் வந்து தனியாகவும் வச்சுருக்கோம். ஸோ டிபார்ட்மெண்ட் அந்த எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்தாலே நாங்கள் வந்து ஸோ கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த வலி மற்றும் பாலியேட்டிவ் கேர் பற்றி இது இவ்வளோ நேரம் நிறைய பதில்கள் சொன்னீங்க. இதை பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லணும், மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு 4 வரியில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பெயின் வந்து உங்களுக்கு இருக்குன்றதுக்காக வந்து நீங்கள் வந்து மாத்திரையே போட்டுட்டு இருக்காதீங்க. ஆரம்ப கட்டத்திலே வந்து நம்மளால் வந்து ஒரு ஊசி போட்டு அந்த பெயினை வந்து நம்மளால் சரிப்படுத்த முடியும்னா ஆரம்பத்திலே வந்தீங்கன்னா உங்களோட லைஃப் வந்து இன்னும் பெட்டராகவும் உங்களால் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணாதீங்க, வாங்க, எங்ககிட்ட இருக்க எல்லா வசதியும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து 12 டாக்டர் இருக்கோம். நீங்கள் யார்கிட்ட வந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பெயினை வந்து ஃப்ரீ பண்ணி விடுவோம். ஓகே மேம், தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நேயர்களுக்கு இந்த வலி மற்றும் பாலியேட்டிவ் கேர் பற்றி நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.